ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய மொபைல்லையுமே இந்த மாதிரி நோட்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி தேவையான விஷயத்தை செய்ய போக வேண்டிய விஷயத்தை இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வைக்க ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் தான் இந்த நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நோட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மறக்காம நம்ம பார்க்கும்போது நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த நோட்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் ஒரு அருமையான ஒரு ட்ரிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான நோட்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான நம்ம மொபைல் யாராவது எடுத்து இந்த மாதிரி நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில நோட்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த நோட்ஸை அவங்களும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இப்போ ஒரு முக்கியமான நோட்ஸ் இதுன்னு வச்சுப்போம். இது ஒரு முக்கியமான நோட்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த நோட்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா லாக் அப்படின்ற ஆப்ஷன் புதுசாக இருக்குது. அந்த லாக் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் வந்து நமக்கு வந்து லாக் ஆயிடும். ஸோ இப்போ நாம லாக் பண்ணி வச்சிருக்க அந்த நோட்ஸை யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நமக்கு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அதில் இருக்கிற என்ன நோட்ஸ்ன்னே பார்க்க முடியும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இப்போ அதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த நோட்ஸை வந்து அந்த லாக் பண்ணி வச்சிருக்க நோட்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அன்லாக் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் ஆகும் பார்த்துடுங்க. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே அது வந்து அன்லாக் ஆயிடும். அதில் நோட்ஸ் தெரியுது. மறுபடியும் லாக் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த நோட்ஸ் எனக்கு லாக் பண்ணணும் அப்படின்னா அது லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டு பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த லாக் இருக்குல்ல இந்த லாக் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆயிடுதுல. அதே மாதிரி அன்லாக் ஆகிறதுக்கு இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அந்த அன்லாக் கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டுக்காகவும் கொடுத்தீங்கன்னா அது அன்லாக் ஆயிடும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருடைய மொபைலுமே இருக்கும். நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளால இந்த தேவையான நோட்ஸை வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நோட்ஸை நாம மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் பாஸ்வேர்டு கொடுத்து போட்டால் மட்டும் அது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.